வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் என்னப்பா ஒரு 30 வீடு 40 வீடு இருக்கும். இல்லை அல்டிமேட்டாக போனோம்னா ஒரு 100 வீடு இருக்கும்ப்பா. அந்த மாதிரி ஒரு பெரிய கம்யூனிட்டி அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 20,000 பேர் இருந்தால் எப்படி இருக்கும்? வாட் அப்படின்னு நீங்கள் கேட்குற மாதிரி இருக்குல்ல. ரெஜன் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. இது சைனாவில் இருக்குது. இங்கே 20,000 பேர் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகும்போது எது எங்கே இருக்குது அப்படின்னே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி 20,000 பேர்னா எவ்வளோ பெரிய பில்டிங்காக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அந்த இடத்துல மட்டும் கிடையாது, உலகத்திலேயே ரொம்ப அதிகமான பாப்புலேஷன் வாழக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொன்னால் அந்த பட்டியலில் முதல் இடத்துல இந்த ரெஜன் இன்டர்நேஷ்னல் தான் இருக்குது. யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் வரும்? நம்ம பார்க்குறது என்னமோ ஒரு அல்டிமேட்டாக பார்த்தோம்னா 10 நிமிஷம் 15 நிமிஷம் வீடியோலாம் பார்ப்போம். ஆனால் அதுக்கே நம்ம ஒரு 3 அட்வர்டைஸ்மெண்ட்டை தாண்ட வேண்டியதாக இருக்கும். இப்படி இருக்கும்போது இந்த யூடியூப்லேயே போட்ட லாங்கஸ்ட் வீடியோ எது தெரியுமா? இந்த லாங்கஸ்ட் வீடியோவுடைய டியூரேஷன் 596.5 hours. இந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்து முடிக்கணும்னா உங்களுக்கு 24 நாள் 20 மணி நேரம் தேவைப்படும். அப்படின்னா 25 நாள் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தாகணும். ஒரு வீடியோ ப்ளே பண்ணிங்கன்னா அது 25 டேஸ்க்கு கண்டினியூஸாக ஓடிக்கிட்டே இருக்குமா. அப்போ யோசிச்சு பாருங்கள். ஜோனத்தன் அப்படின்றவங்க தான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணாங்க. எதுக்காக க்ரியேட் பண்ணாங்கலாம் தெரியல. ஆனால் இந்த வீடியோ தான் யூடியூப்ல அப்லோட் பண்ணதுலேயே லாங்கஸ்ட் வீடியோ எவர். அம்னீஷியானா உங்களுக்கு என்னன்னு தெரியும். நம்ம ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருப்போம், இல்லை செஞ்சுருப்போம், அதை மறந்துடுவோம். இன்ஸ்டண்ட்டாக நம்ம மறக்கிறது பேர் அம்னீஷியா. இப்போ தான் முடிச்சுட்டு வந்திருப்போம், அதுக்குள்ளே நம்ம மறந்துடுவோம். மியூச்சுவல் அம்னீஷியான்னு ஒரு அம்னீஷியா இருக்குது. இது பெரும்பாலும் இந்த ஆடுகளுக்குலாம் நடக்கக்கூடிய சண்டையை பார்த்துருக்கீங்களா? ரெண்டும் ஆப்போசிட்லேருந்து ஓடி வந்து மண்டையோட முட்டிக்கும் இல்லையா? அது முட்டின அடுத்த செகண்ட் அதோடைய மூளை குழம்பி போய் எதுக்காக நம்ம முட்டினோம் அப்படின்றதையும் மறந்துடுமா. இது பேர் தான் மியூச்சுவல் அம்னீஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் நிறைய ஆடு இதை பண்ணுது. ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆடு வகை இருக்குது தெரியுமா? அதான் ஏரிஸ். இந்த மேஷ ராசிக்கெல்லாம் முன்னாடி ஒரு லோகோ வருமே, எஸ் அதுதான். அந்த ஏரிஸ் வந்து எப்பெல்லாம் மோதுதோ அப்போ எப்போவுமே அதுக்கு மியூச்சுவல் அம்னீஷியா வரும்னு சொல்லுவாங்க. ஈவன் அதோடைய லவ்வர் கூட ஒன்றா ஜாலியாக இருக்கணும்னு நினச்சா கூட முன்னாடி போய் டபால்னு முட்டிடுமா. ரெண்டும் எதுக்காக வந்தோன்றதே மறந்துடும். இந்த மாதிரி அடிக்கடி இதுங்க பண்ணும். இதுதான் மியூச்சுவல் அம்னீஷியான்னு சொல்கிறாங்க. ஸ்விம்மிங் பூலில் நிறைய பேர் விழுந்து இறந்து போகிற மாதிரிலாம் நிறைய படங்கள்லாம் காட்டுவாங்க. அதுவே கடலுக்குள்ளே போகும்போதெல்லாம் நிறைய பேரை காப்பாற்றி கொண்டு வர மாதிரி காட்டுவாங்க. ஏன் இது எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டால், பொதுவாக நம்மளுடைய ஹார்ட் எடுத்துப்போமே, அது நார்மல் வாட்டரில் நம்ம சோக் ஆகும்போது, அதாவது நம்ம உள்ளே போகும்போது 3 நிமிஷத்தில் ஹார்ட் நின்று போயிடும் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவே சால்ட் வாட்டராக இருந்துச்சு அப்படின்னா 8 நிமிஷம் வரைக்கும் தாக்கு பிடிக்குமா. ஸோ தண்ணியில் கூட நம்மளுடைய உயிர் மாறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி ஒரு உயிர் ஒரு வேளை தண்ணிக்குள்ளே போகணும் அப்படின்னு நினச்சா 8 நிமிஷம் ஆகும் சால்ட் வாட்டராக இருக்கும்போது. இதுக்கு நிறைய சயின்டிஃபிக் ரீசன்ஸ் இருந்தாலும் உண்மையிலேயே கடலும் மனிதனை காப்பாற்ற தான் நினைக்குது அப்படின்றது தான் நிதாசனமான உண்மை. இதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய உப்பு தான். ஜூவில் நீங்கள் பார்க்கக்கூடிய முதலைகள், அதாவது crocodile எல்லாமே சொங்கி போன மாதிரி உட்காந்துட்டு இருக்கும். இவ்வளோ தான்ப்பா முதல்ல, இதுக்கு மேலே இதை என்ன பண்ண போகுது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் முதலைகளால் குதிரை மாதிரி குதிச்சு ஓட முடியும்னு சொன்னால் இப்படி இருக்கும். அதுவும் 17 கிலோமீட்டர் ஸ்பீடு வேகத்தில் அதால் குதிச்சு ஓட முடியுமா. இதை பார்க்கும்போது ஒரு குதிரை ஓடுற மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இது ரொம்ப ரேர் கண்டிஷன் தான். இன்கேஸ் அது ரொம்ப பசியாக இருக்குது, இறைய பார்த்துருச்சு, அந்த இறை அதோட வேகமானது அப்படின்னு அதுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உடனே அதோடைய 4 காலை யூஸ் பண்ணி பறக்க ஆரம்பிக்கும். ஆனால் அது பார்க்கும்போது அது crocodileன்னு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் crocodile எப்பவுமே மெதுவாக தானே வரும் அப்படின்னு சொல்லி அதை தப்பாக இடப்பட்டுறாதீங்க. அதால் வேகமாகவும் வர முடியும். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.